இப்போ ஒரு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்படின்றது இருக்கு. அடுத்து ஒரு 5-10 வருஷம் அவர் வந்து எந்த ஒரு திரைப்படமும் நடிக்காம முழு நேரமா அந்த அரசியல்ல மட்டுமே இருந்திருந்தார் அப்படின்னா இந்த கூட்டம் அவர் பின்னாடி இன்னும் இருக்கும்னு நினைக்க முடியுமா சார்? அண்ட் அவர் வந்து இந்த பின்னாடி இருக்க இந்த ஒரு கூட்டத்தை எப்படியா கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க சார். ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே சார்? ரொம்ப கரெக்டா சொன்னேன். இதுதான் அந்த உண்மை. அப்ப அந்த கூட்டம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தானே அந்த மயக்கத்தை வச்சு, சினிமா மயக்கத்தை வச்சு ஏமாத்தி அரசியல் அதிகாரத்தை பிடிக்க நினைக்கிறது. அப்பவே அது ஒரு தவறான நோக்கம். அது ஏமாத்தணுன்ற அவசியம் இல்லையா சார்? அது வந்து இந்த என்னை சுத்தி ஒரு மக்கள் இருக்காங்க, ஓகே இந்த மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கூட போலாமா சார்? நீ நல்லது செய்வேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ இது வரைக்கும் நான் உன்னை பார்த்து ஆராதிச்சது நல்லா பாடுற, நல்லா ஆடுற, ஸ்டைலா ட்ரெஸ் பண்ற, நல்லா டாலா அழகா இருக்கிற, நல்ல நடிக்கிற, கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ல நடிக்கிற, எனக்கு பிடிச்ச படமா நல்ல டேரக்டர் தேர்ந்தெடுத்து நடிக்கிற. அதான் எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ நல்லவன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் நான் உன்னை தனி மனுஷனா பார்க்கல. நீ என்ன கல்யாணம் பண்ணியா, லவ் பண்ணியா, அவங்களோட சேர்ந்து வாழ்றியா வாழலையா, அப்பாவை மதிக்கிறியா மதிக்கலையா, அம்மாவை மதிக்கிறியா மதிக்கலையா, வீட்டுக்குள்ள நல்லவனா இருக்கியா, நீ எப்படி பழகுற, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, நீ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொழுது போக்குற, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நீ என்னை என்டர்டெயின் பண்றவர். அப்ப நான் உன்னை பாக்குற எல்லா விதத்துலயும் எனக்கு ஒன்னே பிடிக்குது, முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப நீ வந்து மனுஷனா வர முயற்சி பண்ற, என்னோட சமூகத்துக்குள்ள இறங்கி என்ன மாதிரி நீ வரணும்னு நினைக்கிற இல்ல, அப்ப நான் உன்னை இதெல்லாம் பார்ப்பேன். நீ நல்லவனா கெட்டவனா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, என்ன மாதிரி இது வரைக்கும் உன் நேரத்தெல்லாம் நீ வாழ்க்கையில செலவழிச்ச, மக்களை பத்தி சிந்திச்சியா, திட்டங்களை பத்தி சிந்திச்சியா, அரசியல்வாதிகளை பத்தி விமர்சிச்சியா, தவறான கருத்துக்களுக்கு எதிர்குரல் எழுப்பினியா? எதுவுமே செய்யல. நீ செய்யக்கூடியவன் அல்ல செய்யக்கூடிய அறிவு உள்ளவன், நோக்கம் உள்ளவன்றது எனக்கு எப்படி தெரியும்? அப்ப எனக்கு நீ அதை விளங்க வைக்கணும், புரிய வைக்கணும், நம்ப வைக்கணும்ல. அதுக்குதான் அந்த காலத்தை எடுத்துக்கான்ற. இப்ப பண்றது சினிமா மயக்கத்துல என்ன பின்பற்றுகிறவனை ஏமாத்தி அதே மயக்கத்துல கூட்டு வந்து இங்க பாரு அப்படியே எனக்கு வாக்கு போட்டு நான் உனக்கு தலைவன் ஆக்குவேன். அவன் செய்வான். என்ன பாவம், அவனுக்கு சிந்திக்கிற வயது இல்லை. அந்த தவிர அவர் பண்றாரு. தட்ஸ் a fraud actually.